இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டே கதிர், இன்னைக்கு நீ வேலையில சேர்ந்துட்டதானே? சார் வாயடிச்சு போய் நிக்கிறாரு. அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வராது. ஏன்னா அவர் வேலையில சேரல. அவரை அந்த வேலைக்கே லாயக்கு இல்லைன்னு சொல்லி தூக்கிட்டாங்க. என்னங்க, என்னாச்சுங்க? ஏன் இப்படி சொல்றீங்க? இன்னைக்கு காலையில இவன் வேலைக்கு போன கம்பெனில இருந்து சோகமா வெளியில வரத நான் பார்த்தேன். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். மேனேஜரை பார்க்கணும். அப்படியா? வாங்க சார், வாங்க. மேனேஜர் சார் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நீங்க போங்க. வணக்கம். வணக்கம். என் பேரு ரகுராம். இப்போ இங்க வந்துட்டு போன கதிர எனக்கு தெரியும். அவரு இங்க வேலையில ஜாயின் பண்றதுக்கு தான் வந்திருக்காரு. ஆனா அவர் இப்போ வேலை செய்யாம வெளியில போனதை நான் பார்த்தேன். என்னாச்சு? வேலைக்கு சேர்த்துக்கலன்னா வெளியே தானே சார் போகணும். சார் என்ன சொல்றீங்க? உண்மையே தான் சார் சொல்றேன். ஆக்சுவலா அவருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் ஆர்டரை மெயில் பண்ணியிருந்தோம். 4 நாளைக்கு முன்னாடியே அவர் இந்த வேலையில ஜாயின் பண்ணியிருக்கணும். ஆனா அவர் வரல. அது கூட ப்ராப்ளம் இல்லை, ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் இல்லை சார். என்னமோ மாமனார் கம்பெனி மாதிரி சாவகாசமா 4 நாள் கழிச்சு வந்தா யார் சார் வேலை கொடுப்பா? அதான் போப்பா தம்பின்னு அனுப்பிச்சிட்டாங்க. இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் இந்த வேலைக்கு வந்திருக்காரு. ஆனா ஏதோ தெரியாம ஒருவேளை தப்பு நடந்திருக்கலாம். தப்பு நடக்கிறது சகஜம் தானே சார். அவரை திரும்ப சேர்த்துக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை சார். சிஇஓவே நேரடியா பேசி திட்டி அனுப்பிட்டாரு. இன்னைக்கு தேதிக்கு ஒருத்தருக்கு வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பு சார். யாராவது இவ்வளவு அலட்சியமா இருப்பாங்களா? வாய்ப்புங்கிறது தேவதை மாதிரி சார். ஒரு தடவை தான் வரும், திரும்ப திரும்ப வராது. நீங்க அவருக்கு தெரிஞ்சவர்னு சொல்றீங்க, அவருக்கு அட்வைஸ் பண்ணுங்க சார்.